சுந்தரேசனை சொல்கிறாங்க, நீ போலீஸ் வேலைக்கே லாயக்கு இல்லை, உனக்கு ஜிபே கிடையாது, நீ விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிரு, போலீஸ் வேலையே உனக்கு வேண்டாம். போலீஸ் துறைக்கே வேலைக்கு தகுதி இல்லாத நபர் சுந்தரேசன். நேர்மையான அதுக்கு என்ன போலீஸில் வேலை? நேர்மைக்கு இப்போ போலீஸுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் சகாய வேலை பார்க்க முடியல? யார் அந்த சார் வழக்கு விசாரணையிலேருந்து ரவி ராகவேந்தர் டிஎஸ்பி காக்கி துணி கழட்டி வச்சுட்டு ஏன் போனார்? காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்குறாரு, டிஎஸ்பியை வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குற பொழுது அங்கே ஒரு பெண் ஆய்வாளர் மர்மமாக செத்து போகிறார். விசாரணை அதிகாரி யார்? நம்ம சுந்தரேசன் கரெக்டாக விசாரித்து குற்றம் பூரா போலீஸ் மேலே தாங்க. என்னைய போலீஸ் மேலே குற்றம் சாட்டுறேன். குற்றம் யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே. காவல்துறை மேலே எப்போதுமே குற்றம் சொல்லக்கூடாது. தப்பே பண்ணாலும் குற்றம் சொல்லக்கூடாது. அஜித் குமார் அடிச்சே கொண்டாலும் தப்பு சொல்லக்கூடாது. நிகிதா இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. கேட்க முடியுமா? எதுவும் நடக்காது. எஸ்பி யாரு? ஸ்டாலின். வாயா ஐயா, வணக்கம் ஐயா. இப்படி இருக்கிற கொஞ்சம் வளைஞ்சிக்கையா, லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, மணல் கடத்துறவனுக்கு சப்போர்ட்டாரு, சரக்கு கடத்துறவனுக்கு சப்போர்ட்டாரு. யார் சொல்றா? இப்படி இருக்காத. இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சி போகணுமா? வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எல்லாருமே வேலையை விட்டு போனாங்க, ஓகே. ஆனால் சுந்தரேசன் வந்து என் உயிருக்கே இனிமேல் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது எதை குதிக்குது? சுந்தரேசன் நிறைய உண்மைகளை சொல்ல போகிறார். இவர் எஸ்ஐஆர் வந்து டிஎஸ்பி வந்தவர். நிறைய பேர் எப்படி ஊழல் பண்ணி கோடிக்கணக்காக சொத்து சேர்த்துருக்காங்கிற கதை ஊரா அவருக்கு தெரியும். இதை சொன்னா பல பேர் சட்டை கழட்டி ஓடிவார், நீதிமன்றங்கள். என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, இங்கே நான் பதிவு பண்ணுறேன் இப்போ. ஆனால் இவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரி இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ வெளியே வந்து ஒரு உண்மையை சொல்லும்போது அவர் சட்டை அடுத்த நாளே அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே சார். அவர் சைடு எந்த ஒரு இதுவுமே வைக்கலையே சார், விசாரணை எதுவுமே வைக்கலையே. அதெல்லாம் நாங்கள் சொல்வதான சட்டம். முதலமைச்சர் அலுவலகமும் டிஜிபி சொல்வதான சட்டம். நீ எப்படி போலீஸ் எடுத்து பேசலாம்? எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் சார் பதில் சொல்லி ஆகணும். இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி ஆகணும் சார். அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் சார். இந்த சுந்தரேசன் கேஸில் நீதி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். பல சுந்தரேசர்கள் நீங்கள் நியாயத்துக்காக போராடி கொண்டு காவல்துறையை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் தான் சுந்தரேசன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? ஆனால் சட்டத்தை காப்பாற்றுறவங்களோட சட்ட ஒழுங்கு இங்கே ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். டிஎஸ்பி சுந்தரேசன் இவர் இன்னைக்கு என் உயிருக்கே ஆபத்து, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு ஆபத்து, எல்லாம் எனக்கு கொண்டுருவாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாருன்னா இதற்கு காரணம் யார்? இதோட பின்புலம் என்ன சார்? நீங்கள் அதாவது போலீஸ் துறைக்கே வேலைக்கு தகுதி இல்லாத நபர் சுந்தரேசன். நேர்மையான அதுக்கு என்ன போலீஸில் வேலை? நேர்மைக்கு போலீஸுக்கு என்னங்க சம்பந்தம்? நேர்மைக்கும் போலீஸுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் சகாய வேலை பார்க்க முடியல? ஏன் வேலை பார்க்க முடியல? யார் அந்த சார் வழக்கு விசாரணையிலேருந்து ரவி ராகவேந்தர் டிஎஸ்பி காக்கி துணி கழட்டி வச்சுட்டு ஏன் போனார்? தாமிரபரணி பட்டாளியிலேருந்து அருண் ஏன் போனார்? அசராக்கருக்கே வேலை பார்க்க முடியல. அசராக்கர் ஒரு ஆள் இருந்ததுனால தான் அந்த ஏடிஜிபி கைது நீதிமன்றத்துக்கு போனார். ராமானுஜம் ஏன் வேலை பார்க்க முடியல? ஈஸ்வரமூர்த்தி ஏன் வேலை பார்க்க முடியல? இலங்கையில் குண்டு வெடிப்பதை ஈஸ்வரமூர்த்தி யாருக்கு டெல்லி ஐபிக்கு சொன்னார். மோடியினுடைய செக்யூரிட்டி இன்சார்ஜாக இருக்க அஜித் தோவல் ஈஸ்வரமூர்த்தியை கூப்பிடுறாரு பதவியேற்றோன்னு. எப்படி எனக்கு நோட்டு போட்ட? எங்கே குண்டு வெடிக்கிறது? கொழும்பில் குண்டு வெடிப்பதை எப்படி நோட்டு போட்ட? எப்படி கண்டுபிடிச்ச? அந்த சர்ச்சில் முதல்ல ஆங்கிலத்தில் இது நடக்குது, ஃபாதர் வார்த்தைப்பாடு வழிபாடு நடக்குது, குண்டு வெடிக்கலை. அவன் ஆங்கிலத்தில் வழிபாடு முடிஞ்சோடனே ஆங்கிலம் தெரிஞ்சவெல்லாம் போயிட்டான். சிங்களத்தில் வழிபாடு நடக்குது, பெரிய தேவாலயம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம அடையார் தேவாலயம் போல். அவனும் போயிட்டான். கடைசியாக யார் இருக்கா? தமிழை மட்டும் இருக்கிறான். தமிழர் இருக்கும்போது குண்டு வெடிக்குது. இது எப்படியா கண்டுபிடிச்ச?
என் சோர்ஸை காமி சொல்லுங்கிறார் யார்? அஜித் தோவல். எங்கே அமெரிக்காவிலையும் பிரிட்டன்லையும் கனடாவிலையும் பாகிஸ்தான்லையும் விளையாட்டு காட்டுகிற அஜித் தோவல் யார்கிட்ட கேட்குறாரு? ஈஸ்வரமூர்த்தியில் கேட்குறாரு. நான் சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ நீதாயா வச்சுருப்ப? இல்லை, சோர்ஸை சொல்லக்கூடாது. அவனுக்கு எந்த பாதிப்பு வந்தால் அவன் நம்மளோட தொடர்புக்கு வெளியில் போயிடுவான். சரி வாயா போய் சாப்பிட போவோம். 2 பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நீ எங்க கூட டெல்லியில இருந்துரு. யார் சொல்கிறான்? பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி அட்வைசர் ஈஸ்வரமூர்த்தி. தமிழ்நாட்டில் எனக்கு பல அனுபவம் இருக்குது. அரசியல்வாதிகளை பல அரசியல்வாதிகளுக்கு நான் வேண்டாதவன் ஆகிட்டேன். அதனால் போலீஸ் வேண்டையே எனக்கு வேண்டாயா. யார் சொன்னது? ஈஸ்வரமூர்த்தி. மிக மிக நேர்மையான அதிகாரி. இந்த வேலையே வேண்டாங்கன்னு போகிறார். பொன்மாணிக்கவாடு வேலையை பார்க்க முடியல. ராமானுஜம் புலனாய்வு வேலையை பார்க்க முடியல. ஜெயலலிதாவை கவிழ்ப்பதற்கு நடராஜனும் சசிகலாவும் பெங்களூரில் சந்தித்து பேசுகிறாங்கிற அந்த வீடியோ டேப்பை கொண்டு ஜெயலலிதா காமிச்சவர் யார்? ராமானுஜம். வேலையை பார்க்க முடியல. ஏன்? அவர்களுக்கு வேலை தெரியாதா? அப்போ நான் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி தான், என்னங்க போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லைங்கிறீங்க. இப்போது எங்கே பிரச்சனை வருது தெரியுமா? சுந்தரமூர்த்திக்கு சுந்தரேசனுக்கு காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்குறாரு. டிஎஸ்பியை வேலை பார்க்குறாரு. வேலை பார்க்குற பொழுது அங்கே ஒரு பெண் ஆய்வாளர் மர்மமாக செத்து போகிறார். ஒரு அம்மா லேடி வளையாபதினு ஒரு மதிமுககாரனுக்கு கூட்டிகிட்டு போய் தலைகளை கட்டி வச்சு அடிக்கிறாங்க. உனக்கு அந்த பொம்பளைக்கு என்ன லவ்வா? இல்லை அந்த அம்மா ரியல் எஸ்டேட் என்னையா சொல்லியான்னு. எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, ஏதோ நீங்கள் மறைக்கிறதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னு அவர் நேரம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிட்டார். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போன பிறகு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரணை அதிகாரி யார்? நம்ம சுந்தரேசன் கரெக்டாக விசாரித்து குற்றம் பூரா போலீஸ் மேலே தாங்க. போலீஸ் எதோ மறைக்குது. காவல்துறை இது சரியான முறையில் அணுகலை. குற்றவாளியே கிடையாது. யார்? வளையாபதி. குற்றம் பூரா எங்கே இருக்குது? சுந்தரேசன் மேலே, காவல்துறை மேலே ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்து என்னைய போலீஸ் மேலே குற்றம் சாட்டுற? குற்றம் யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே, நக்கீரன் பரம்பரைங்கிறாரு. ஏட்டா உனக்கு என்னையா வேலை? காவல்துறை மேலே எப்போவுமே குற்றம் சொல்லக்கூடாது. தப்பே பண்ணாலும் குற்றம் சொல்லக்கூடாது. அஜித் குமார் அடிச்சே கொண்டாலும் தப்பு சொல்லக்கூடாது. நிகிதா இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. கேட்க முடியுமா? எதுவும் நடக்காது. நீ அது மாதிரி நடந்துட்டு போக வேண்டியதானே? தண்ணியில் காட்டுக்கு மாற்றுறேன். யாரை? அங்கேருந்து எங்கே போகிறாரு? மாயவரம் போகிறார். மாயவரம் டிஎஸ்பி. மாயவரம் டிஎஸ்பி போன பிறகு மாயவரம் மாவட்டத்து பக்கத்தில் தான் காரைக்கால் பாண்டிச்சேரி இருக்குது. என்ன கடத்துவானுங்க? சரக்கு கடத்துவானுங்க. அங்கே தான் அவர் டிஎஸ்பி. விட்டாரா? எங்கெங்கே சரக்கு கடத்துறான், எங்கெங்கே விற்கிறான், அவ்வளோ வரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டே இருக்கார். எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர். யோ என் மாமூல் வரதெல்லாம் கெடுக்கிறியா நீ? போலீஸ் வேலைக்கு லாய்க்கா அவர்? எப்படியா எல்லா பையில பிடிச்சி உள்ளே போட்டு எனக்கு எவன் மாமூல் கொடுப்பான்? யார்? எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர். எஸ்பி யார்? ஸ்டாலின். பாயா ஐயா, வணக்கம் ஐயா. என்னையா இப்படி இருக்கிற? இந்த வரல நீட்டினா இந்த வரல இப்படி இருக்கிற, கொஞ்சம் வளைஞ்சிக்கையா. லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, மணல் கடத்துறவனுக்கு சப்போர்ட்டாரு, சரக்கு கடத்துறவனுக்கு சப்போர்ட்டாரு. யார் சொல்கிறான்? இப்படி இருக்காத, இப்படி இரு. ஐயா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். தொலைச்சி உனக்கு இனிமேல் நடந்து தான் வரணும். எங்கே? வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு. முதலமைச்சர் வர்றாங்க மாயவரம் சிதம்பரம். அதனால் முதலமைச்சருக்கு வண்டி பண்ணி நடந்தே வா. இது யார் சொல்லுது? எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் சொல்கிறார். அப்போது ஐயா நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் சாராயம் விற்கிறவனை பிடிக்கிற, மணல் திருடனை பிடிக்கிற, பல பேரை பிடிச்சி உள்ளே போட்டான். மாமூலை நின்று போச்சு. அப்போ இதுதான் காவல்துறையுடைய தலையாய பணி. காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல்துறை. எவன் சாராயம் கடத்துவான், எவன் சரக்கு கடத்துவான், எல்லாம் கரை வெட்டி தான் கடத்துவான். வேற பண்ண முடியுமா? கரைவேட்டி மட்டும்தான் கடத்த முடியும். கரைவேட்டி மட்டும்தான் 24/7 டாஸ்மார்க். டாஸ்மார்க்கினுடைய நேரம் என்ன தெரியுமா? காலையில் 12 மணிக்கு திறக்கணும், நைட் 10 மணிக்கு. ஆனால் எந்த டாஸ்மார்க்காக தமிழ்நாட்டில் 5250 டாஸ்மார்க் இருக்குது. முன்னாடி பூட்டிடுவான். ஆமாம், நீங்கள் 2 மணிக்கு போய் காந்தியை உள்ளே விட்டீங்கன்னா சரக்கு வெளியே வரும். அதுக்கு யார் உடந்தை? அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் உடந்தை. அந்த ஏரியா வட்ட செயலாளர் தான் கடன் எடுத்திருப்பான்.
5250 கடைகளும் திமுகவை சேர்ந்த வட்டச்செயலர் வண்டு முருகன் தான் நடத்துகிறான். அப்போ காவல்துறைக்கு என்ன வேலை? அது பாதுகாப்பு கொடுக்கணும். கட்டிங்க, அவனுக்கு பாதி இவனுக்கு பாதி. ஒரு நாளைக்கு 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வருது. 1 கோடி பேர் சாரா காலையில் இருந்துச்சுன்னு டீ குடிக்கிறது போல் அதை குடிச்சிடலாம். இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். அரசாங்கம் இதை செய்ய சொல்லுது. இப்போ சுந்தரேசனுக்கு என்ன வேலை? சுந்தரேசனை சொல்கிறாங்க, நீ போலீஸ் வேலைக்கே லாய்க்கு இல்லை, உனக்கு ஜிபே கிடையாது, நீ விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிரு, போலீஸ் வேலையே உனக்கு வேண்டாம். இப்படி சொன்ன பிறகு சரி, சென்னையில் இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதமும் ஐஜி செந்தில் வேலனும் தான் தன்னை பாதுகாக்கவில்லை. அவருக்கு கோபம். அவர்கள் பாதுகாக்க முடியலையே. அந்தந்த மாவட்ட அமைச்சர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் எஸ்பி கேட்கணும். எஸ்பி கேட்கலைன்னா எதுக்கு வந்துடுவார்? காத்திருப்போர் பட்டியலுக்கு வந்துடுவார். அப்போது அந்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு? கட்சிக்காரன் பூரா அப்படி தான் பண்ணுவான். மணல் கடத்துவான், சாராயத்தை கடத்துவான், சமூக விரோத செயல் செய்வான், கட்ட பஞ்சாயத்து செய்வான். மாநாடு, திமுக மாநாடா, அங்கேருந்து 10 பஸ்ஸில் அவன் பணம் ஆளை கூப்பிட்டு வரணும்ல. 10 பஸ்ஸுக்கு, ஒரு பஸ்ஸுக்கு எவ்வளவு? 1 லட்ச ரூபா வேணும். 10 பஸ்ஸுக்கு 10 லட்ச ரூபா வேணும். 10 லட்சம் யார் கொடுப்பா? கார்பரேஷன் கமிஷனாக கொடுப்பாரு? யார் கொடுப்பா? போலீஸ் தான். போலீஸ் எப்படி கொடுப்பான்? இந்த சமூக விரோத ஆள்கிட்ட வசூல் பண்ணுறது தான். கட்சியாக தாங்க நடக்குது. அதிமுக திமுக ரெண்டு தான் நான் சொல்கிறேன். ஏதோ அதிமுக யோக்கியம் திராவிட இயக்கங்களுடைய அரசியல் இப்படி தான் நடக்குது. அப்போது சுந்தரேசன் சாராய விற்கிறவங்க பூரா முடிச்சு போட்டா கட்சி எப்படி நடத்துறது? மாமூலம் எப்படி வரும்? இதுதான் மாமூலம் எல்லாமே நின்றுச்சு சுந்தரேசனால். பல பேரை பிடிச்சி குண்டாசில் போடுறாரு, பல பேர் ஜெயிலில் போடுறாரு. இதே வேலையை அலையிறாரு. மாமூல் வாங்குறதுக்கு அலையா? பணம் உனக்கு வரும், எனக்கு வரும், எஸ்பிக்கு போகும், எல்லா பக்கம் போகும், கட்சிக்காரனுக்கும் போகும், கரைவேட்டிக்கும் போகும். எல்லாத்தையும் கெடுத்துப்பிட்டியா நீ? மணல் கடத்துறவனை நீ கெடுத்தினா லாரி ஏற்றி கொல்லப்படுவாய். தூத்துக்குடியில் ஒரு விஐ கொண்டாங்களா? ஏண்டா மாமூலம் வாங்கிட்டு போயிடுறா. ஆறு இருந்தால் என்ன, ஆற்றுல மண் இருந்தால் உனக்கு என்ன? நாட்டை காப்பாற்றுறியா? அதை தப்பு. தூத்துக்குடியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை தடுத்த ஒரு அதிகாரி வாயில் விஷத்தை ஊற்றி கொல்லப்பட்டான். தூத்துக்குடியிலேருந்து நீங்கள் பழைய பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே வேகனில் எங்கே போகும் ரேஷன் அரிசி? கேரளாவுக்கு போகும். தடுத்த அதிகாரி 4 அதிகாரி சேர்ந்துட்டு வாயில் விஷத்தை ஊற்றி தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாயா? நேர்மையாக இருந்தால் விஷம் குடிச்சு தான் சாகணும். கிருஷ்ணன் எப்படி அவரே கத்தி குத்தி செத்து போயிட்டார். பல வழக்குகள் எப்படி முடிவு வரும்? கிருஷ்ணன் எப்படியா செத்தார்? யாரும் கொலை பண்ணலை, அவரே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். அஜித் குமார் என்ன பண்ணார்? வடிவேல் அடிக்க அவரே அடித்து செத்து போயிட்டார். இனி விசாரணை கமிஷன் எப்படி வரும்? இப்படி தான் வரும். அதே போல் தான் சுந்தரேசனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் நேர்மையான அதிகாரியாக இருந்த காரணத்தினால தான் அவரை எங்கே போடுறாங்க? காவல்துறை மீது வருகிற மனித உரிமை மீறல் வழக்குகளெல்லாம் விசாரித்து அரசுக்கு அறிக்கை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அரசே அவர் கொடுக்குது. நேர்மையான அதிகாரியாக இருந்தால் தான் விஜிலன்ஸில் போடுவான். லஞ்சம் வாங்குறவனை பிடிக்கிறவன் லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் இல்லையா? விஜிலன்ஸில் போய் 4 தடவை ஜெயிலுக்கு போடுவாங்களா? 4 தடவை சஸ்பெண்ட் ஆனவன அதிகாரி போடுவாங்களா? போட மாட்டான். யார் போடுவாங்க? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எந்த அவரில் காமிச்சார் எஸ்பி? அவன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காதையா, கொஞ்சம் வளைஞ்சிக்கையா. அப்போது இப்படி இருந்தால் தான் விஜிலன்ஸில் போடுவாங்க, இப்படி இருந்தால் தான் ஹியூமன். யார்? போலீஸ் அப்படி தான் போடும். அப்போது அந்த அளவுக்கு தகுதியாக இருந்த நபர் தான் சுந்தரேசன். இப்போ சுந்தரேசனை கொஞ்சம் வளைஞ்சிக்க, கொஞ்சம் குனிஞ்சிக்க, ஸ்ட்ரைட்டாக இருக்காத. இதுதானே சண்டை. நேர்மையாக இருந்தால் சஸ்பெண்ட் செய்யப்படுவாய், நியாயமாக இருந்தால் விரட்டப்படுவாய், நீதியோடு இருந்தால் கொல்லப்படுவாய். இதுதான் இயேசு பிதா மகன் சொன்னது. பாவிகளே, நான் உங்களெல்லாம் உண்மையை சொல்கிறேன்டா, என்ன ஆணி அடிக்கிறீங்க, உங்களை ஆண்டவன் உங்களை காப்பாற்றிட்டோம். அந்த ராஜா சொல்கிறான், நான் உண்மையை சொன்னதுக்காக என்னை கொல்ல சொல்கிறான். நபிகளாக தான் சொல்ல தப்பி ஓடுறார். ஏன்? மக்களை நல்வழிப்படுத்தியதற்காக. அந்த ராஜா, நீ எப்படி சொல்லலாம்? நான் ஊழல் பண்ணிவிட்டு நான் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கேன், நீ மக்களையா திருத்துற? நபிகள் நாயகத்துக்கு தான் நிலைமை. இப்படி எல்லா மக்களை திருத்துகிற அத்தனை பேருக்கும் என்ன என்ன தண்டனை?
ஆணையில் அடிக்கப்படுவாய், அடித்து துரத்தப்படுவாய். நபிகளாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நடந்து போயிருக்காரு. இவன் என்னடா ஊரை திருத்துறான், மேலே குப்பையை கொண்டு வாழ ஒரு பொம்பளை, இங்கே குர்ஆனில் இருக்குது, தினம் குப்பையை கொண்டு வாழ அந்த பொம்பளை மேலே. அப்போ ஒரு நாள் அந்த பொம்பளை குப்பை கொட்டலையா, என்ன ஆச்சுங்க, உடம்பு சரியாக படுத்துருக்காரு. அந்த போய் கேட்குறாரு, என்னம்மா உடம்பை பார்த்துக்கம்மா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா, உனக்கு என்ன உதவி வேணும்? அப்போ தான் பொம்பளை பார்க்குறா, அடா பாவி, உன்னை குப்பையை கொட்டுற, நீ நாசமாக போகணும்னு சொல்லி நான் நல்லா இருக்கணுங்கிறிய அந்த அம்மா திருந்தது. இப்படி பல வரலாறுகள், பல சுந்தரேசர்கள் நீங்கள் நியாயத்துக்காக போராடி கொண்டு காவல்துறையை விட்டு வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு ஆள் தான் சுந்தரேசன். ஆனால் சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம், ஓகே. ஆனால் டிஎஸ்பி வரைக்கும் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே சார். அதாவது சின்ன அதிகாரிகளை பயந்து செட்டில் ஆயிடலாம், சின்ன அதிகாரியெல்லாம் பயந்து செட்டில் ஆயிடலாம். பெரிய அதிகாரி எனக்கு மனசாட்சி உள்ள மனிதர்களால் வேலை செய்ய முடியல. நீங்கள் இந்த யார் அந்த சார் வழக்கில் ஒரு டிஎஸ்பி ரவி ராகவேந்திரா என்ன பண்ணார், வேலையே வேண்டான்னு போயிட்டார். ஏன்? 3 பெண் அதிகாரிகள், நீங்கள் இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் அங்கே பெண்ணு கதற கற்பழிக்கப்பட்டாள், கற்பழிக்கப்பட்டு வேறொருத்தருக்கு விருந்தாக்குவதற்காக அவன் அவளை செட் பண்ணுறான். அதான வழக்கு. சீக்கிரமாக கேஸை போட்டு முடிச்சு அவனை முதல் குற்றவாளி அவன் தான், கடைசி குற்றவாளி அவன் தான், A1 அவன் தான், A2 அவன் தான், முடிச்சு வச்சான். அப்போது இது குற்றம் தொடர்புடைய ஆட்களை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படுகிற விசாரணை இப்படி தான் இருக்கும். அப்போ இதில் நான் அப்படிலாம் செய்ய முடியாதுன்னு ரவி ராகவேந்திரா சொல்கிறார். நிறைய குற்றவாளி இருக்கானுங்க, அந்த ஞானசேகருக்கு பின்னாடி நிறைய பேர் ஒழிச்சிருக்கான், முதுகு பின்னாடி இருக்கான், அவனை சட்டத்துக்கு முன் நிறுத்துகிறோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். 3 பெண் உயர் அதிகாரிகள்ங்கிறார். அப்படிலாம் என்னால் இல்லைம்மா, எனக்கு மனசாட்சி இருக்குது, இந்தா காக்கி துணி எங்கே மாட்டிட்டு பனியனோடு போயிட்டார். இப்படி தான். ஆனால் காவல்துறைகளுக்கு முதன்மை அமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் எந்த ஒரு நடவடிக்கையுமே அதாவது நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் அவருக்கு கட்சி வேணும், கட்சி இருந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். கட்சி என்பது கீழ்மட்ட தொண்டர்கள் பூரா சட்டத்தை கையில் எடுத்துக்கணும். அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பகுதி இருக்குன்னா அந்த பகுதிக்கு 2 இன்ஸ்பெக்டர் இருப்பான். ஒருவர் யூனிஃபார்ம் போட்டிருப்பார், யார்? இன்ஸ்பெக்டர். இன்னொருவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கரை வேட்டி கட்டியிருப்பார். 2 இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷன். தமிழ்நாடு முழுக்க 2 எஸ்பி, மாவட்ட அமைச்சரும் ஒரு எஸ்பி. என்னையா நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், நீ யாரை? அமைச்சர் கூப்பிட்டு எஸ்பி மிரட்டுவார். கேட்க மாட்டேயா? சரி நான் பார்த்துக்கிறேன். முதலமைச்சர் அண்ணா கட்சிக்காரன் பூரா முடிச்சதால் சரி உள்ளே போடுறாரு, மண்ணு கிடத்துனா உள்ளே போடுறாரு, சாராய கிடத்துனா உள்ளே போடுறாரு. சரி அவர் தூக்கி காதல் போட்டியில் போடு. இதுதாங்க திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இப்படித்தான். கீழே 2 எஸ்ஐ இருப்பார், வட்ட செயலாளரும் எஸ்ஐ. அவர் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். சார் நம்ம ஆளுங்க விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிக்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா அப்பாவி மக்கள் நேராக ஸ்டேஷனுக்கு போக முடியுமா? போகும்போதே ஒரு வட்ட செயலாளரோடு தான் போகணும். இதாங்க பழக்கம். கவுன்சிலோடு போனால் தான், இல்லைன்னா இல்லையா உட்கார் ஓரமாக சட்டையை கழட்டா, ஜட்டியை கழட்டுறா. கவுன்சிலோடு போனால் கொஞ்சம் மரியாதையாக. அப்போ இதுதான் காவல்துறை. சுந்தரேஷ் எப்படி வேலை பார்க்க முடியும்? ராமானுஜம் எப்படி வேலை பார்க்க முடியும்? ஈஸ்வரமூர்த்தி எப்படி வேலை பார்க்க முடியும்? எல்லாருமே வேலையை விட்டு போனாங்க, ஓகே. ஆனால் சுந்தரேசன் என் உயிருக்கே இனிமேல் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது எதை குதிக்குது? அதாவது சுந்தரேசன் நிறைய உண்மைகளை சொல்ல போகிறார். இவர் எஸ்ஐஆர் இருந்து டிஎஸ்பி வந்தவர். நிறைய பேர் எப்படி ஊழல் பண்ணி கோடிக்கணக்காக சொத்து சேர்த்துருக்காங்கிற கதை ஊரா அவருக்கு தெரியும். இதை சொன்னான்னா பல பேர் சட்டை கழட்டி ஓடி வரும், நீதிமன்றம் கழட்டும். அப்போ சகாயத்துக்கு நேர்ந்தது தான். சகாயம் என்ன சொல்கிறார்? 1,10,000 கோடி தேடி இருக்கார். யார்? பிஆர்பி திருடுனாரா? மலையை பூரா கப்பலை ஏற்றி விட்டார். மலையை பூரா பிளேடு வச்சு அறுத்து கப்பலை ஏற்றி விட்டார். நான் எந்திரிச்சு போனேன்னா ஆதாரங்களை மறைச்சிருவீங்கன்னு எங்கே படுக்கிறாரு? சுடுகாட்டில் படுக்கிறாரு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சுடுகாட்டில் படுத்த ஒரே நாடு தமிழ்நாடு தான். அந்த அதிகாரிக்கு இந்த திமுக அரசாங்கம் பாதுகாப்பு தர மாட்டேங்குது. இப்போ பிஆர்பி கும்பல் கோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னால் பொண்டாட்டி புள்ள குழந்தையோட எல்லாம் தூக்கிடுவோம். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? சகாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? பிஆர்பிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. மாநாடு நடந்தது, திமுக மாநாடு, யார் இடம்? பிஆர்பி இடம். செலவெல்லாம் யாருது? பிஆர்பி.
கேரளாவிலிருந்து சேச்சைகளை கொண்டு வந்து சமையலும் சப்ளையும். ஏன் இங்கே பெண்களே இல்லையா? பாத்திரம் கழுவ சமைக்க யார் வருவா? தலித் பெண்கள் தான் வருவான். அதை வச்சு அதை பண்ணக்கூடாது. மூர்த்தி எவனும் சாப்பிட மாட்டான். இதாங்க திராவிட இயக்கம். சுந்தரேசர்கள்லாம் காவல்துறையில் போராடி இவ்வளோ காலம் இருந்ததே பெரிய அதிசயம். ஆனால் இவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரி இத்தனை வருஷம் இருந்துட்டு இப்போ வெளியே வந்து ஒரு உண்மையை சொல்லும்போது அவர் அடுத்த நாளே அவர் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே சார். அவர் சைடு எந்த ஒரு இதுவுமே வைக்கலையே சார், விசாரணை எதுவுமே வைக்கலையே. அதெல்லாம் நாங்கள் சொல்வதான சட்டம். முதலமைச்சர் அலுவலகமும் டிஜிபி சொல்வதான சட்டம். நீ எப்படி போலீஸ் எடுத்து பேசலாம்? நாங்களும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீ இருந்துக்க. எனக்கு தெரிஞ்ச பல ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் 20,000 கோடி சம்பாதிச்சு போனவங்களாம் இருக்கான். 20,000 கோடி. இப்போ நெம்மேலியில் ஒரு ஊரைய ஒரு குளத்தைய பட்டா போட்டாங்க. பிரதீப் யாதவ்னு ஒரு ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனும் ஜாங்கிட்டோம். அந்த ஊரே கிளம்பி முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்தது. அந்த ஊரே கிளம்பி ஹைகோர்ட்டுக்கு போச்சு. எத்தனை ஏழை எளிய மக்கள் ஹைகோர்ட்டுக்கு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும்? இந்த அதிகாரம் இருக்க வரைக்கும் இந்த அதிகாரிலாம் பஞ்சாபில் இருந்தான்னா தலைகளை கட்டி தொங்க விட்ருவான். மராட்டியில் இருந்தால் தலைகளை கட்டி தொங்க விட்ருவான். கேரளாவில் இருந்தால் அதிகாரி தலைகளை தான் தொங்கணும். வெஸ்ட் பெங்கால் இருந்தால் மக்களை ஏமாற்றுக்கிறவன அதான் பனிஷ்மெண்ட். இங்கே 500 ரூபாய்க்கும் குவார்ட்டருக்கும் காக்கா பிரியாணிக்கு நிற்கிறான். இவனை வைத்திருந்து எப்படி இந்த இனத்தை காப்பாற்றும்? சுந்தரேசன் ஒரு ஏசியை லஞ்சம் வாங்கினான்னு அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்களே சார், அந்த இது பார்த்தீங்களா? ஆமாம். நீங்கள் லஞ்சம் வாங்குறப்படி சண்டையெல்லாம் பிடிக்க மாட்டான் சார். லஞ்சம் வாங்குறவன் சண்டையே பிடிக்க மாட்டான். எஸ்பிக்கு 70 எனக்கு 30 பிரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். பஞ்சாயத்தே வராது. சரியா இன்னொரு 10% வேணால் கொடுத்துட்றேன். எனக்கு ஒரு 80 நீ எடுத்துக்க, எனக்கு 20யாவது கொடு. சண்டையே வராது. வருமா? அப்போது இதுதான் சண்டை. இந்த சுந்தரேசன் கேஸில் நீதி கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்தில் கண்டிப்பாக நீதி கிடைக்கும். நீதிமன்றம் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். இந்த நாட்டில் மக்களுடைய கடைசி நம்பிக்கை எது? நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தில் வெளுக்க போகிறாங்க. வேல்முருகன் நீதியரசரை போல, கற்பக விநாயகத்தை போல பல நீதியரசர்கள். நீங்கள் எல்லா நீதியரசர்களுமே அந்த போர்ட்போலியோவில் உட்கார அத்தனை பேருமே இந்த ஊழல்வாதிகளை கண்டிக்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த மக்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கான். கவாய் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜு அம்பேத்கருடைய சிஷியன். அம்பேத்கருடைய சிஷியன். அவங்க அப்பா அம்பேத்கரிஸ்ட்டு. இப்படி நல்ல மனிதர்களெல்லாம் நீதிபதிகளாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக வர்ற காரணத்தினால தான் ஜனநாயகம் இன்னும் உயிரோடு இருக்குது. சுந்தரேசர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். சுந்தரேசன் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. மீண்டும் இந்த பணிக்கு வருவாரா சார்? கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார். ஏன்னா சுந்தரேசனை பணி நீக்கம் செய்தவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இல்லை, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கிடையாது. யார் அவங்க? ஊழல் அதிகாரிகள், லஞ்சம் வாங்கின மேலதிகாரிகள். அதனால் இவர்களும் பழி வாங்கப்படுகிற காலம் வரும். ஆட்சி மாறினா இந்த அதிகாரிகள் தண்ணியிலா காட்டுக்கு போவான். பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஆட்சி மாறினா இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் கண்ணதாசன் பாட்டு தான், கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன்னு சொன்னது. ஆட்சி இருக்கே ஆட்டம் போடுறீங்க. ஆட்சிகளும் காட்சிகளும் மாறுகிற பொழுது காத்திருக்க வேண்டிய பட்டியல் இருக்குது. காத்திருப்போர் பட்டியல் இருக்குது. உங்களுக்கு ஜிபே கிடைக்காது, நடந்து போக வேண்டிய வரும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.